இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக நகராட்சி நிர்வாகம், நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் KN நேரு மீது லஞ்ச ஒழிப்புத்துறை உடனடியாக வழக்கு பதிவு செய்து விரிவான விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளது. அமலாக்கத்துறை சார்பில் தமிழக DGPக்கு அனுப்பப்பட்ட கடிதத்தில் நகராட்சி நிர்வாகத்துறையில் அதிகாரிகள் மற்றும் பொறியாளர்களின் பணி நியமனம், இடமாற்றம் மற்றும் டெண்டர் ஒதுக்கீட்டில் பரவலான ஊழல் நடந்ததாக குற்றம் சாட்டப்பட்டது. இதில் ரூபாய் 1020 கோடி வரை லஞ்சம் பெறப்பட்டதாகவும், சுமார் 2500க்கும் மேற்பட்ட பணியிடங்களுக்கு ஒவ்வொருத்தரிடமும் ரூபாய் 25 லட்சம் முதல் 35 லட்சம் வரை லஞ்சம் வசூலிக்கப்பட்டதாகவும் ED கூறியிருந்தது. மேலும் இது தொடர்பான ஆதாரங்களையும் அனுப்பியுள்ளதாகவும், உடனடியாக அமைச்சர் நேரு மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இந்த கடிதத்தின் அடிப்படையில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டது. இதையடுத்து அதிமுக MP இன்பதுரை மற்றும் மதுரை வழக்கறிஞர் ஆதிநாராயணன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனித்தனியாக வழக்குகள் தொடர்ந்தனர். ED அளித்த ஆதாரங்களின் அடிப்படையில் உடனடியாக FIR பதிவு செய்ய உத்தரவிட வேண்டும் என அவர்கள் கோரினர். இந்த வழக்குகள் தலைமை நீதிபதி MM ஸ்ரீவத்சவா மற்றும் நீதிபதி G அருள்முருகன் அமர்வு விசாரித்து வந்தது. அதே சமயம் வழக்கு தொடர்ந்த ஆதிநாராயணன் மீது பல்வேறு வழக்குகள் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்டது. தமிழக அரசு தரப்பில் அவரது மனு மீதான நீதி விசாரணைக்கு பதிலாக அவர் மீது குற்றம் சாட்டி பல்வேறு வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. மேலும் இந்த கடிதம் குறித்த ஆரம்பகட்ட விசாரணை நடைபெற்று வருவதாக லஞ்ச ஒழிப்புத்துறையினர் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தனர். மற்றொரு புறம் DGPக்கு அமலாக்கத்துறை அனுப்பிய கடிதத்தை 2 மாதத்திற்கு பிறகுதான் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது என்ற தகவல் வெளியாகியிருந்தது. ஆனால் ED கடிதம் DGPக்கு அனுப்பப்பட்ட பிறகு உடனடியாக ஹோம் செக்ரட்டரிக்கு அனுப்பி பின்னர் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு அனுப்பப்பட்டு 2 மாதத்திற்குள்ளேயே விரிவான விசாரணையை தொடங்கியதாகவும் அரசு தரப்பு தெரிவித்தது. இறுதியாக இந்த வழக்கில் தலைமை நீதிபதி அமர்வு அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. நகராட்சி நிர்வாகத்துறை நியமன முறைகேடு, டெண்டர் முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறை வழங்கிய ஆதாரங்களில் முகாந்திரம் உள்ளது என்பதால் அதன் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவிட்டுள்ளனர். அமலாக்கத்துறை போதுமான ஆதாரங்களை சமர்ப்பித்துள்ளதால் ஆரம்பகட்ட விசாரணை நடத்த தேவையில்லை எனவும், அமலாக்கத்துறை அளித்த கடிதங்களில் போதுமான ஆதாரங்கள் உள்ளதால் வழக்கு பதிவு செய்து விசாரித்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளனர். மேலும் வழக்கறிஞர் ஆதிநாராயணன் தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளனர். ஒரு பேங்க் கடன் வாங்கியது சம்பந்தமாக CBI விசாரணை நடைபெற்று அந்த CBI என்கொயரி வழக்கு விசாரணையில் இருக்கிற போதே ED ரைட் செய்து சில டாக்குமெண்ட்டை எடுத்ததாக அவர் சொன்னதன் அடிப்படையில் அதற்கு பின்னால் நேரு அவர்கள் அந்த CBI தொடுத்த வழக்கை சேலஞ்ச் பண்ணி ஹைகோர்ட்டில் குவாஷ் பண்ண பெட்டிஷன் போட்டிருந்தார். அந்த வழக்கு அதான் மெயின் வழக்கு. அந்த வழக்கே ஹஸ் பீன் குவாஷ் பண்ணி ஹைகோர்ட். அப்படி குவாஷ் ஆகிற நேரத்தில் CBI போட்ட கேஸை குவாஷ் ஆகி போச்சு. ED கிட்ட எதாவது மெட்டீரியல் எவிடன்ஸ் இருந்தால் அவங்களே எடுத்திருப்பாங்க. ஆனால் ED என்ன சொல்லுச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு, தமிழ்நாடு அரசுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க சொல்லி அனுப்பி வச்சாங்க. தமிழக முதலமைச்சர் இந்த வழக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மூத்த தலைவர், முதன்மை செயலாளர் என்று கூட பார்க்காமல் உடனடியாக பிரிலிமினரி என்கொயரி கூட இல்லை, டீட்டெயில் என்கொயரிக்கு ஆர்டர் பண்ணி DVSC டீட்டெயில் என்கொயரி இப்பொழுது நடத்தி கொண்டிருக்கிறது. இது இந்த மாதிரி விடுதலை இருக்கிற நேரத்தில் தான் அதிமுகவை சேர்ந்த MP இன்பதுரை, அவர் மேலே இருந்த கேஸே ஒன்றும் முடிவு வராமல் இருக்கு. அவர் MLA ஜெயிச்சார் இல்லை, அந்த தேர்தல் முடிவே இன்னும் வராமல் இருக்கிறது. அவர் ஒரு வழக்கு போட்டிருக்கிறார் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் லிட்டிகேஷனில். அந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஏற்கனவே அரசாங்கம் இந்த விசாரணையை நடத்தி கொண்டிருக்கிற காரணத்தினால் ஒரு FIR போட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். ஆக இதை ஒன்றும்
பெரிய இதை எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. எஃப்ஐஆர் ரிஜிஸ்டர் பண்ணி ப்ரிலிமினரி டீட்டெயில் என்கொயரி நடந்து கொண்டிருக்கிறது. டிவிஎஸ்சி விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் இது போன்ற பல இது குறிப்பாக நேரு அவர்கள் மீது ஜெயலலிதா பல வழக்குகளை போட்டு அத்தனை வழக்குகளையும் வென்று காட்டியவர் தான் என்னுடைய முதன்மை செயலாளர் கே.என். நேரு. இப்பொழுது இந்த எஃப்ஐஆர் ரிஜிஸ்ட்ரேஷன் போட்டிருக்கிறார்கள். சட்ட ரீதியாக இதை சந்தித்து அதை தவிடுபடியாக்குவதற்கு திமுக சட்டத்துறை தயாராக இருக்கிறது என்பதை அது எப்படி பின்வழியாகும்? சிபிஐ வழக்கு போட்டு சிபிஐ விசாரணை பண்ணோன்னு சொன்ன எடப்பாடியே தொடர்ந்து சீஃப் மினிஸ்டர் இருந்தாரா இல்லையாவோ? இருந்தாரா இல்லையா? பின்னடைவுன்னு இல்லை தம்பி. அதாவது அவங்க எஃப்ஐஆர் போட சொல்லி கோர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே டீட்டெயில் என்கொயரி தமிழ்நாடு அரசு சார்பாக முதலமைச்சர் என்கொயரி பண்ணி டீட்டெயில் என்கொயரி நடந்துகிட்டு இருக்கும்போது பப்ளிக் லிட்டிகேஷன் கேஸில் இவர் பேரில் வழக்கு பதிவு பண்ணணும்னு போட்டதில் கோர்ட்டு இப்போ வந்து எஃப்ஐஆர் போட சொல்லியிருக்கு. எஃப்ஐஆர் போடுறதுக்கு முந்தைய டீட்டெயில் என்கொயரி பண்ணியிருக்காங்க. இதில் எந்த தவறும் நாங்கள் செய்யலை. அதனால் வந்து உரிய நீதிமன்றத்தில் அணுகி இதிலும் நாங்கள் எந்த குற்றமும் இல்லை என்று நிரூபித்து வெளியே வருவோம். அதுதான் விஷயம். அதை எங்களை என்கொயரி யாருமே கேட்க முடியாது. என்கொயரி எப்படின்றது இன்வெஸ்டிகேஷன் இஸ் கோயிங் ஆன். யாருமே இன்டர்வியூ செய்ய முடியாது. இன்வெஸ்டிகேஷனுக்கு தனி கோர்ஸ், அது பல விதமான மெத்தடாலஜி இருக்கும். அந்த மெத்தடாலஜிலேயே நோபடி கேன் கொஸ்டின். ஃபைனல் பண்ணி வருகிற போது தான் இதெல்லாம் அவங்க பண்ணதில் தப்பு இருந்ததுன்னா அதை பற்றி விவாதத்தில் எடுத்துக்கலாம். ஆஸ் ஆஃப் நோ ஒன்றும் கிடையாது. இந்த எஃப்ஐஆர் மியர் ரிஜிஸ்ட்ரேஷன் எஃப்ஐஆர்னால எதுவும் பெரிய பின்னடைவு திமுக இல்லை. ஏற்கனவே இது குறித்து பிரச்சனை வந்து நேரு குறிப்பிட்டதை போல டீடைல் என்கொயரி இஸ் கோயிங் ஆன். அதாவது அமலாக்கப்பிரவி பல முறை சொல்லியாச்சு. இதே அமலாக்கப்பிரவி அதுவும் மோடி ஏற்பட்ட பிறகு உங்களே நான் கேட்கிறேன், ப. சிதம்பரத்தை இரவோடு ராத்திரி 10-12 மணிக்கு போய் அவருக்கு அரெஸ்ட் பண்ணாங்க. 100 நாள் உள்ள வச்சாங்க. இதுவரையில் அந்த வழக்கில் ஏதாவது டெவலப்மெண்ட் இருக்கா? டு ஹாரஸ் பப்ளிக் மத்தியில் ஒரு இமேஜை கெடுப்பதற்கு இப்போ தேர்தலில் இந்த தேர்தலில் தளபதி மு.க. ஸ்டாலினுடைய செல்வாக்கு நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே போகுது. திமுகவுக்கு கூடுதலாக வந்துகிட்டே இருக்கு. நான் ஒரே கேள்வி கேட்கிறேன், இதே இடி தானே நம்ம ப. சிதம்பரத்தை அரெஸ்ட் பண்ணி 100 நாள் உள்ள வச்சாங்களா இல்லையா? அதுக்கு பிறகு வாட் இஸ் தி டெவலப்மெண்ட்? 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதே போல சிபிஐக்கு 570 கோடி ரூபாய் 2016ஆம் ஆண்டு நடு ரோட்ல 570 கோடி கண்டெய்னர் லாரியில் பிடிச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் வழக்கு போட்டு சுப்ரீம் சிபிஐ என்கொயரி ஆகி 16 இந்த எத்தனை வருஷம்? 10 வருஷம் ஆகிப்போச்சு. 10 வருஷம் வரல இன்னும் சிபிஐ எஃப்ஐஆர் கூட போல என்கொயரி போடல. இந்த மைண்ட் ஆஃப் தி பப்ளிக் இந்த தேர்தத்தில் ஒரு இமேஜை ஸ்பாயில் பண்ணணும்னு பார்க்குறாங்க. 1000 வழக்குகள் போட்டாங்க. இதை விட கடுமையான வழக்குகள்லாம் எங்கள் மீது போட்டு நாங்கள் தாண்டி வெற்றி பெற்று வெற்றி தொடி நாட்டிட்டு வந்திருக்க கட்சி தான் திமுக. ஆயினால் இந்த வழக்கு போட்டவர்கள் வெட்கி தலகுனிகிற அளவுக்கு சட்ட ரீதியாக இந்த அணியை வெற்றி பெற்று காட்டுவோம். அதான் கேட்கறேன்னா, ப. சிதம்பரத்தை அரெஸ்ட் பண்ணி 100 நாள் உள்ள வச்சாங்க. வாட் இஸ் தி ஸ்டேட் ஆஃப் த ஸ்டேட் நவ் டில் டேட்? உங்களுக்கு யாருக்கா தெரியுமா? பிரஸ்காரங்களுக்கு சும்மா அன்னைக்கு போட்டு 100 நாள் உள்ள வச்சோன்னு சொன்னாங்களே, இமேஜை ஸ்பாயில் பண்ணாங்களே தவிர அதுக்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? ஆக அது மட்டும் இல்லை, அவங்க போட்ட வழக்கில் எத்தனை நிரூபிச்சிருக்கிறாங்க? நாட் ஈவன் 1% ஆஃப் தி கேஸ் ஹஸ் பீன் ப்ரூவ்ட். ஆக தேர்தல் நேரத்தில் கட்சியினுடைய முதன்மை அவர் மட்டும் இல்லை, 41 தொகுதிக்கு பொறுப்பாளராக தலைவரால் நியமிக்கப்பட்டவர் தான் கே.என். நேரு. 41 தொகுதியிலும் மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய அளவுக்கு ஒரு களத்தை சரிப்படுத்தி வச்சிருக்கிறார் என்ற பொறாமையில் வயிற்றெரிச்சலில் பாஜக அரசு டெல்லியில் உட்கார்ந்து கொண்டிருப்பவர்கள் இங்கே இருக்கிற எடப்பாடியுடைய பேச்சு கேட்டுக்கொண்டு செயல்படுகிறார்கள். நிச்சயமாக
தேர்தலில் மிகப்பெரிய அடி அவர்கள் விழப்போகிறது. சட்ட ரீதியா நேருவை பொறுத்த மட்டும் பல வழக்குகளை சந்தித்து சட்ட ரீதியா வெற்றி கொடி நாட்டு வந்திருக்கார். இது ஒன்று இல்லை. ஆப்டால் எஃப்ஐஆர் இது சொல்லி வழக்கு பதிவு செய்தாவே அமலாக்கத்துறை வழக்கு அந்த அடிப்படையில் சோதனையோ எந்த சோதனை வந்தாலும் அவர் ஏற்கனவே பல முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தார், பல முறை சரி நீங்க கேக்குறது அவங்க வழக்கு சட்ட ரீதியா இதை சந்திச்சு உரிய கோர்ட்டுக்கு போய் நாங்க வெளியே வருவோம். அதனால அவர் நேருவை பொறுத்த மட்டும் இது போல அச்சத்துக்கோ இந்த மாதிரி துன்புறத்துக்கோ பயப்படக்கூடியவர்கள் தட்ட அடிக்க தான் பந்து உந்தோம். அது மாதிரி நேரு நீங்க அழிக்க நினைக்க அவர் துன்புறுத்த இன்னும் தீவிரமாக தான் பணியாற்றுவார் தவிர அவருடைய பணியில் எந்த விதமான சோர்வு ஏற்படாது. திராவிட முன்னேற்ற கழகம் இதை கடித அடிப்படையில் வழக்கு பதிவு பண்ணாங்கன்னா அமலாக்கத்துறை மீண்டும் விசாரணை கொண்டு வருவாங்க. அதெல்லாம் சட்ட ரீதியாக. அதாவது தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகத்துறையில் 1933 பதவிகளுக்கு பதவி நியமனத்தில் நடைபெற்ற முறைகேடு சுமார் 1020 கோடி ரூபாயில அளவுக்கு முறைகேடு நடைபெற்றிருக்கிறதாக அமலாக்கத்துறை ஒரு புகாரை தமிழக டிஜிபிக்கு அனுப்பியிருந்தது. 27/10/2025 கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு முன்பாக ஒரு புகார் அனுப்பிச்சிருக்கு. அதாவது PMLA ஆக்ட், நேரு வீட்டில் ரைடு நடத்தும் போது இந்த ஆதாரங்கள் கிடைத்தது அப்படின்னு ஒரு கடிதத்தை அதில் கிடைத்த ஆதாரங்களை தேர்தல் டிஜிபிக்கு அனுப்பியிருந்தது அமலாக்கத்துறை. எனவே அந்த வழக்கை உடனடியாக பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லி, ஏன்னா நாங்கள் தான் பிரதான எதிர்க்கட்சி, ஒரு மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றிருக்கிறது. வேலை வாய்ப்பை பெற்று நாங்கள் உருவாக்கி தருவோம்னு சொல்லிட்டு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டு அந்த வேலை வாய்ப்பை பணத்தை பெற்றுக்கொண்டு கொடுத்தாருங்கிறது குற்றச்சாட்டு. அப்ப அந்த குற்றச்சாட்டை லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிச்சிருக்கணுமா இல்லையா? பண்ணல. அவ்வாறு செய்யாத போது சட்டமன்றத்தில் பேசலாம், மக்கள் மன்றத்தில் பேசலாம், கடைசியில நீதிமன்றத்தில் ஒரு நிவாரணம் கேட்டு இதுல நீதியை கொடுங்க அப்படின்னு ஒரு வழக்கை தாக்கல் செய்த. இந்த வழக்கு நம்பர் ஆகல, அதை முதல்ல தள்ளுபடி பண்ணிட்டாங்க, தப்பா இருக்குன்னா ஏகடிஎம் பேசினார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினர். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா, அந்த வழக்கு விசாரணைக்கு வந்த போது இன்பதுரை அதிமுக எம்பி அவர் அரசியல் ஆதாயத்துக்காக இந்த வழக்கை தாக்கல் செய்யறாருன்னு சொன்னாங்க. ஆனா நீதிமன்றம் என்ன சொல்லுச்சுன்னா, இந்த வழக்கு விசாரணையின் போது ஒரு தனி மனிதன் நீதிமன்றத்துக்கு வர முடியாத சூழ்நிலை நிலவுகிற ஒரு மாநிலத்தில் அப்புறம் எதிர்க்கட்சியை தவிர ஒரு எம்பியை தவிர வேற யார் தாக்கல் செய்ய முடியும்? எனவே அந்த விஷயத்தை விட்டுருங்க, இதுல இருக்கிற மெரிட்டை சொல்லுங்க. தமிழக அரசு தலைமை வழக்கறிஞர் நாங்க இதுல பிரிமினரி என்கொயரி, அதாவது முதற்கட்ட விசாரணை நடத்தி வருகிறோம். நான் வழக்கு போட்ட பிறகுதான் முதல் கட்ட விசாரணையே ஆரம்பமாச்சு அப்படின்னு சொன்னாங்க. நாங்க சொன்னோம் முதல் கட்ட விசாரணை இந்த வழக்குல தேவையில்லை, ஏன்னா பிரிமினரி என்கொயரிக்கு 180 days, அதுக்குள்ள குற்றவாளியெல்லாம் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு போயிடுவான், ஆதாரங்கள்லாம் அழிச்சிருவாங்க. எனவே உடனடியாக இதுல எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு கேட்டிருந்தோம். இந்த வழக்கு விசாரணையினுடைய முடிவில் நீதிமன்றத்தை ஒத்திவைத்து இன்றைக்கு தீர்ப்பு கொடுத்திருக்கு. தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வழக்கை கடந்த அக்டோபர் மாதம் கொடுத்த ஒரு ஆதாரங்களை வச்சுக்கிட்டு நீங்க வழக்கு பதிவு செய்யாத நிலையை நான் பார்க்கும்போது இந்த வழக்கை வேற ஒரு ஏஜென்சி, அதாவது சிபிஐ போன்ற வேற ஒரு ஏஜென்சிக்கு விசாரணைக்கு கொடுத்து விடலாம் என்று கூட நாங்கள் நினைத்தோம். நீதிபதி சொல்றாரு, நாங்கள் நினைத்தோம், ஆனா நீங்க பிரிமினரி என்கொயரி நடத்துறதா சொல்றீங்க, இந்த வழக்குல பிரிமினரி என்கொயரி தேவையில்லை, ஏன்னா குற்றவாளிகள் தப்பிச்சு போயிடுவாங்க, ஆவணங்கள் அழிக்கப்படும், அதுல இருக்கிற அந்த வழக்கினுடைய சாராம்சத்துக்கு அதுக்கு தேவையான ஆதாரங்கள் அளிக்கப்பட்டு விடுங்கிறதுனால போர்த் வித்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்த, அதாவது உடனடியாக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுங்க அப்படின்னு லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இதுல உத்தரவிட்டிருக்காங்க. இதன் மூலமா என்ன அப்படின்னா, இந்த குற்றச்சாட்டை நான் மட்டும் வைக்கல, நேற்று போனாங்களே பிரேமலதா, அவங்க கூட சொல்லியிருந்தாங்க இந்த வழக்கு பெரிய தவறு நடந்திருக்கு அப்படின்னு அந்த அம்மாவும் அப்போ கொடுத்தாங்க, எல்லா எதிர்க்கட்சிகளும் சொன்னோம். இப்போ நீதிமன்றத்துக்கு வந்துதான் இதை நீதியை தேட வேண்டியிருக்கு. இப்ப நீதிமன்றம் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கி இருக்கிறது, உடனடியா வழக்கை பதிவு செய்து அதன் மீது நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நாங்க நம்புறோம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.